சீனு, சீனு, என்னப்பா இங்கேயா இருக்க? 2-3 நாளா நீ சாப்பிடவே இல்லையாமே, என்னப்பா ஆச்சு உனக்கு? உனக்கு மகாபாரதத்துல கர்ணன் கதை தெரியுமா? சாப்பிடலையான்னு கேட்க வந்தா கர்ணன் கதை தெரியுமான்னு கேக்குறியே. அந்த கர்ணன் மாதிரியே இப்போ இந்த பாரதத்துல ஒரு கர்ணன் இருக்கான். இந்த கர்ணன் ரொம்ப வித்தியாசமானவன் பாலம்மா. சின்ன வயசுல அந்த கர்ணனுக்கு அவன் அப்பா யாருன்னே தெரியாது. எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு நேரா அவன் அம்மா கிட்ட ஓடி போய் கேட்டான் பாலம்மா, என் அப்பா யாரு? அந்த உத்தமரோட பேரை அந்த அம்மா அவளால சொல்ல முடியல. ஆனா பையன் கேட்டுட்டானே, சொல்லாம இருக்கவும் முடியல. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா பாலம்மா? தற்கொலை பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் இவன் எப்படி எப்படியோ வளர்ந்தான். ஒரு சந்தர்ப்பத்துல இவன் உண்மையிலேயே அவங்க அப்பாவை சந்திச்சான் பாலம்மா. தான் அனாதை இல்லைங்கிற சந்தோஷத்தை இவன் இந்த ஊர் உலகத்துக்கெல்லாம் சொல்லணும்னு ஓடுனான். ஆனா அந்த மகாபாரதத்துக்கு கர்ணனை அவன் அவன் அம்மா தடுத்துட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த பாரதத்து கர்ணனையும் அவங்க அப்பா தடுத்துட்டார். நீ போய் சொன்னா இந்த உலகம் நம்பாதரா, நான் சொல்லுவேன். சரி, அப்பாவே சொல்ல போறாரு தான் அனாதை இல்லைன்னு. அந்த சந்தோஷத்துல அவன் திரும்ப ஓடினான் பாலம்மா. ஆனா அங்க என்னாச்சு தெரியுமா? அவன் அப்பா இறந்து போயிட்டார். சொந்த அப்பாவை அப்பான்னு கூட சொல்ல முடியாம ஐயான்னு சொல்லி அழுதான் பாலம்மா. ஏன் பாலம்மா கர்ணனுக்கு மட்டும் எந்த உருவமே நிலைக்க மாட்டேங்குது? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலையப்பா. புரியல? எனக்கு புரியல பாலப்பா, எனக்கு புரியல. தயவு பண்ணி நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இந்த பாருமா, உன் வீட்டையும் டோட்டல் ப்ராப்பர்ட்டியும் ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு. வாங்க போலாம். எனக்கு இந்த கடன் விவகாரம் எதுவுமே தெரியாது. நான் எந்த தப்பு பண்ணல சார். வேண்டாம் சொல்லுங்க சார். சார் தயவு செஞ்சு பங்களாவை திறக்க சொல்லுங்க சார். இந்த பாருமா, இல்லீகல் பிசினஸ் பண்ணதுக்காகவும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்காம விட்டதாலேனா இப்படி செய்யறோம். இத பாருமா, கோர்ட் ஆர்டர். யோ நிறுத்துங்கய்யா. தனியா இருக்கிற குழந்தைகிட்ட என்னையா கலாட்டா பண்றீங்க? அத கேட்க நீ யாரியா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லிடுக்கோ. இந்த பார், இந்த பொண்ணுக்கு கார்டியனா இருந்தவங்க நிறைய கடன் வாங்கிட்டாங்க. அந்த கடனை திருப்பி தரல. அதான் இந்த நடவடிக்கை. வாங்கயா. அம்மா, என்னம்மா இதெல்லாம்? எனக்கு இப்ப யாருமே இல்ல. எல்லாத்துக்கும் என் சித்தப்பதான் காரணம். என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. அனாதைங்களுக்கும் ஆதரவு இல்லாதவங்களுக்கும் உதவுறதுக்குன்னு ஒரு மனுஷன் இருக்கான். அவங்கிட்ட உன்னை நான் கூட்டு போறேன். அவன் தான்மா சீனு, நம்ம சீனு. சீனு, இதோ வர்றேன் தெய்வமே. சீனு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது சீனு? பாவம் இந்த பொண்ணு சீனு. அவங்க சித்தப்பன அண்ணனும் பண்ண அயோக்கியத்தனத்துல நடுத்தெருவுக்கு வந்துருச்சு. நான் தான் நம்ம சீனு இருக்கான்னு உங்ககிட்ட கூட்டி வந்தேன். என்ன நம்பி யாரும் வர வேண்டாம். நான் எந்த உறவையும் நம்புறதில்லை. ஆல்பர்ட், வண்டி எடு. அப்ப அந்த பொண்ணு வண்டி எடு. உன்னை ஆபத் பாந்தவன் அனாதை ரட்சகன் இந்த ஏரியாவே சொல்லுது. உன்னைய நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போன எப்படி? வண்டி எடு. இன்னும் இந்த அர்த்த ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய, இது நியாயமா? ஆல்பர்ட், வண்டி எடுக்க போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிடுமா. உன்னை எனக்கு பிடிக்கல. ஏன்? பாவம் அந்த அக்கா யாருமே இல்லைன்னு உன்கிட்ட வந்துச்சு. நீயே வேண்டான்னு சொன்ன. அது என் இஷ்டம். என் சீனு யார் எது கேட்டாலும் கொடுக்கும். நீயே அப்படி செஞ்சுட்ட. உன் பேச்சுக்கா. ஏய் ஏய், பேசவே மாட்டேன். இந்த அர்த்த ராத்திரில இந்த பொண்ணை தனியா விட்டுட்டு போலான்றிய, இது நியாயமா? பாவம்
சத்தம் யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட வந்துச்சு. நீயே வேண்டான்னு சொன்ன. காயத்ரி, 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 காய் சரிதான். காயத்ரி, இனிமே இங்கதான் தங்க போறா. நீங்க எல்லாரும் உங்கள ஒருத்தியா நினைச்சுக்கணும். நான் எப்பவும் போல வெளியே தான். காயத்ரி உள்ள. அவ்வளவுதான். போங்க போங்க. காயத்ரி, ரொம்ப சீக்கிரம் எழுப்பி விட்டனா? என்னது வேர் தொங்குது? கூரையில மரம் வளருடா. எப்படி எங்க அது? ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீடு இருக்கே, இங்க ஃபேன் இல்லாமலே காத்து வரும், காத்தோட தூசி வரும், பைப் இல்லாமலே தண்ணி வரும், விளக்கு இல்லாமலே வெளிச்சம் வரும். இந்த கூரையில அத்தனை ஓட்டை. மொத்தத்துல இது பஞ்சபூதங்களும் வந்து போற இடம். இந்த கூரை இருக்கே, அது இந்த ஒற்றையில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கு. அத நான் இப்படி தொடச்சேன்னு வச்சுக்கோ. சும்மா இதெல்லாம் நான் விழாம பாத்துக்கிறேன். 1 2 3 4 குட் மார்னிங். காயத்ரி, பின்னாடி பாத்ரூம் இருக்கு. அதுல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பக்கெட் தண்ணி புடிச்சு வச்சிட்டேன். அது இவ்வளவு பெரிய வாட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுக்கோ. இத வரேன்டா. ஏன்டா இப்படி காலங்கத்திலே லைன் கட்டி வந்து டார்ச்சர் பண்றீங்க? அடக்கி வச்சுங்க, உள்ள காயத்ரி இருக்கு. என்ன நம்பி ஒரு பொண்ணு அடைக்கலமா வந்திருக்கு. அதுக்கு நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். ஓ ஜீசஸ், நீ அடைக்கலாம் சொன்ன, அதான் ஸ்ப்ரே பண்றான். ஐயோ கொன்றானுங்க. நீ அரிசி கடைக்கு போய் அரிசி வாங்கு. ஓகே சீனு. நீ பருப்பு கடைக்கு போய் பருப்பு வாங்கு. சரி சீனு. நீ வெண்ணெய் கடைக்கு போய் வெண்ணெய் வாங்கு. சரி தலைவா. நீ மொசமொசன்னு போய் கீரை வாங்கு. அது என்ன மொசமொசன்னு? உன் தலைமுடி மாதிரி இருக்காத போய் வாண்டு வா. நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் வாங்கணுமா? அது பக்கத்து கடையில் உன் தலை சைஸ்க்கு ஒரு சட்டி வாங்கு. ஓ கோ. ஐயோ காலி பண்ணுங்க. ஒட்டு எடுத்துக்கு முன்னால என்ன பண்ண போற? காய்கறி வாங்க போறேன். வாங்கு வாங்கு. தம்பி, முதல்ல மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க. நம்ம கடையில எதுவும் வாங்க போனா எப்படி? அதுதானே வந்திருக்கேன். இது தொங்குது, அதை எடுத்து வா. எடுத்துக்கங்க. வர மாட்டேங்குது. நல்லா இழுங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போதுங்களா தம்பி? போது இது எப்படி? எத்தனை தடவை பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்கீங்க, உங்ககிட்ட போய் பணம் வாங்கலாங்களா? நீ யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. தம்பி, அடிக்கடி வாங்க. காய்கறி மட்டும் வாங்கினா போதுமா? பூ வாங்க வேண்டாம்? எனக்கு இருக்குது. என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அம்மாவுக்கு புள்ள பூ வாங்கிட்டு போனா பாசமா நினைப்பா, தங்கச்சிக்கு அண்ணன் பூ வாங்கிட்டு போனா பெருமையா நினைப்பா, கட்டிக்க போறவளுக்கு பூ வாங்கிட்டு போனா காலமெல்லாம் ஒன்னே நினைச்சிட்டு இருப்பாளே. ஓஹோ, பூக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கா? அப்ப கூட சரி வாங்க, இதுக்கு மேல தாங்காது. காயத்ரி, எல்லா பூவும் சாமிக்கு வச்சுட்டியா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சினு. அதான் சாமி கிட்ட பூ வச்சு வழி கேட்டுட்டு இருந்தேன். காயத்ரி, உனக்கு சமைக்க தெரியாதா? எனக்கு சமைக்க தெரியாது சினு. காயத்ரி, வருத்தப்படாத. உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? நான் நல்லா பாடுவேன், நல்லா வீணை வாசிப்பேன். என் மாமாவுக்கு நான் பெரிய பாடகி ஆகணும்னு ஆசை. உன் ஆசை உன் மாமாவோட ஆசை. அது கொஞ்சம் கையெடு, கையெடு. ஐயோ, எவனோ நாசமா போனவன் என் பர்ஸை தூக்கிட்டு போயிட்டானே. என் பர்ஸை எங்க அயோக்கியத்துல அடிச்சிட்டேனே. படுபாவி, அவன் விளங்குவாடா.
ஐயோ என் படத்தை காணுமே. என் பொண்ணு கல்யாணத்துக்காக நகை வாங்குறதுக்கு பணம் வச்சிருந்தேன். எந்த பாவியும் எடுத்து போயிட்டானே. இந்த வீணை உனக்கு வேண்டாம், வேற நல்ல வீணை வாங்கி தட்டா? என்ன காயத்ரி, நம்ம வீட்டுக்கிட்ட கண்டவன் கண்ணு பட்டதுனால தான் உன்னால பாட முடியல. அதனால தான் இங்க கூட்டு வந்திருக்கேன். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீணையை வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். முதல்ல பொண்ணோட குரலுக்கு தான் இதை சுதி சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சீனு. ஐயோ நானா? ஆமா, நான் எதுக்கு? வேண்டாம். நீதான் பாடணும் சீனு, எனக்காக பாடணும். அம்மா அம்மா காயத்ரி அக்காவும் அவங்க வீட்ல கோலம் போடுமா? எனக்கு எப்படிடா தெரியும்? கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கும் கோலம் போட்டா. அச்சோ, இடது கையில போட்டாலும் கோலம் நல்லாவே இருக்கு. அடி வாங்க போற நீ. படவுல என்ன சின்ன அந்த துணியை மறைச்சு பார்த்துட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏண்டா, ஒரு பொண்ணு தான் கட்டிருக்கிற சேலையை கிழிச்சு காயத்துக்கு கட்டு போட்டா, அதுக்கு என்னடா அர்த்தம்? பாவம்னு அர்த்தம். பாசம்னு அர்த்தம். பாசமா? அப்ப பாசம்னா அந்த அக்கா எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்னென்னமோ ஆகுது, உனக்கு அண்ணி ஆகுது. அண்ணி யாருன்னு சொல்லு சின்ன. அண்ணி சொல்லணும்? போடா ஆள விடுடி. சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல கூடாது. சின்ன அண்ணி யாருன்னு சொல்லு சின்ன. அதெல்லாம் அண்ணி ஆள விடு. சின்ன சின்ன நான் சொல்ல மாட்டேன். யாருன்னு சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுப்பா. இதே கேள்வியை தான் நானும் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள முந்திட்டா அந்த முந்திரி கொட்டை. அந்த புல்புல் தாராவரை கூட்டி வந்த, பெரிய பாடையாக்குன, வீடு வாங்கி கொடுத்த, இப்ப எங்களை அவசரப்பட்டு திருந்த வச்சு அம்போன் ஆக்கிட்ட. ஏதோ நீ திருந்தனாலதான் நாங்க திருந்தனோம். என்னங்கடா? ஆமா ஆமா, நீ கல்யாணம் பண்ணாதான் நாங்க கல்யாணம் பண்ண முடியும். என்னங்கடா? ஆமா ஆமா, கேட்டா மட்டும் போறாரா? அச்சு பிச்சு நச்சு பண்ணு. பாட்டி, நம்ம சீனுக்கு கல்யாணம் ஆகி அண்ணி வந்துட்டா நம்மளை விட்டு சீனு போயிடுமா? கல்யாணம் ஆனாலும் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். சீனு எனக்கு புள்ள மாதிரி. அவனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் நடக்கணும். அதையும் நானே முன்னால நின்று நடத்தணும். அதான் என் ஆசை. அப்ப நானும் முன்னாடி நின்று நடத்தி வைப்பேன். நீ இல்லாமையா? நீ தாண்டா முன்னால நிக்கிற. பலமா பலமா, என்ன என்னாச்சு? யோ, என்ன பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? ஆட்டோ கூட்டு வாங்க, டாக்டர் கிட்ட கூட்டு போனோம். வேண்டாப்பா, வேண்டாப்பா, அதெல்லாம் வேண்டாப்பா. சீனு, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? பலமா, எதையும் மனசுல வச்சுக்காத. இந்த 2 அனாதைங்க மேலையும் ஒரு கண்ணு வச்சுக்கப்பா. ஊருக்கெல்லாம் நான் பால் ஊத்தினாலும் கடைசியா எனக்கு பால் ஊத்த போறது நீ அதப்பா இருக்கணும்.